தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஃபோனை வந்து நம்ம தெரியாமல் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபோனை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஃபோன் இருக்கிற லொக்கேஷன் என்ன, அந்த ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே செய்ய வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, ஃபைண்ட் மை டிவைஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சைன் அஸ் கெஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடுச்சு, இல்லைனா நீங்களே தெரியாமல் எங்கேயாச்சும் வச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ஃபோன், உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனோ இல்லை உங்கள் அப்பா அம்மா ஃபோனை வாங்கியோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொபைல்லையும் ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதில் செகண்ட் ஆப்ஷனை நான் சொன்னேன் பாருங்கள், சைன் அஸ் கெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த மொபைல் வந்து மிஸ் ஆச்சோ அந்த மொபைலுக்கு நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, அந்த இமெயில் ஐடி நீங்கள் வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது, உங்கள் ஃபோனோட சார்ஜ் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து சைலண்ட்டில் இருந்தாலும் அங்கே வந்து ரிங் ஆகும். ஸோ யாராச்சும் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து தர வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். யாருமே எடுக்காத மாதிரி நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்க முடியும். தேர்ட் ஆப்ஷனாக எரேஸ் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனில் இருக்க டேட்டா வந்து மொத்தமாக எரேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆப் மூலமாக நீங்கள் வந்து மிஸ் பண்ண ஃபோனு அதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அடுத்து வந்து நீங்கள் ஒரு சாம்சங் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நானே சாம்சங் மொபைல் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் மொபைலை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே நான் எப்படிங்கிறத நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ நான் செஞ்சு நான் வந்து டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் மை மொபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டு அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஆப்ஷனுமே நீங்கள் வந்து எனபிள் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் லாஸ்ட் லொக்கேஷன். அப்புறம் வந்து தேர்டு வந்து ஆஃப்லைன் ஃபைண்டிங். இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் வந்து மறக்காமல் எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் சாம்சங் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி உங்கள் மொபைலை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். அது வந்து நீங்கள் எந்த மொபைல்லையும் எந்த பிசிலையும் பண்ணலாம். சாம்சங் மொபைலில் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வேறு பிசி அல்லது வேறு மொபைல்லேயே நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நான் வந்து பிசியில் எப்படி பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். நீங்கள் மொபைல்லே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபைண்ட் மை மொபைல் சாம்சங் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாகவே ஒரு வெப்சைட் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சாம்சங் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிடுங்க. சாம்சங் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோட் ஆகும். ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் தான் லொக்கேஷன் என்ன, அந்த மொபைலில் சார்ஜ் என்ன எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ லொக்கேஷன் வந்து காமிக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிங், லாக், அப்புறம் வந்து ட்ராக் லொக்கேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிங் பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைல் சைலண்ட்டில் இருந்தாலும் ரிங் ஆகும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாக் பண்ணிக்க முடியும். ஒரு பின் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலை. ஸோ அதை திரும்பியும் நீங்கள் வந்து ரீஎன்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பின்னை. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும். ஸோ யாராலையும் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அப்புறம் வந்து சுவிட்ச் ஆஃபும் பண்ண முடியாது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியல. ஸோ அந்த லாக்கை எடுத்து விட்டால் தான் சுவிட்ச் ஆஃபே பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் லொக்கேஷன், எரேஸ் டேட்டா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாம்சங் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நீங்கள் எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் மொபைல்லே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஸ் அப்புறம் வந்து உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சிம்மையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மொபைல் மிஸ் ஆச்சு, அந்த மொபைல் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மொபைலில் இருக்க சிம்மை நீங்கள் பிளாக் பண்ணிக்க முடியும். சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க.